வணக்கம். இப்பொழுது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் சிறு குழந்தைகள் முதல் வயது முதிர்ந்தவர்கள் வரை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஜனநாயகம் என்பது மக்களுக்காக, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலமாக மக்களாட்சியை நிர்வாகம் செய்வது. நாட்டின் வளம் காக்க, நாட்டின் முன்னேற்றம், பாதுகாப்பு, அந்த நாட்டு மக்களின் பாதுகாப்பு, நலன், முன்னேற்றம், இதை வழிநடத்தக்கூடிய அறிவார்ந்த திறமையான பிரதிநிதிகளை மக்கள் தேர்ந்தெடுத்து அதன் மூலம் நடைபெறுவதுதான் மக்களாட்சி. 2027 தமிழ்நாட்டில் நடந்த சட்டமன்ற தேர்தல் 17வது முறையாக சட்டமன்றம் அமைக்கப்பெறுவதில் மிகப்பெரிய ஒரு சிக்கலும் ஒரு குழப்பமும் நிலவிக் கொண்டிருக்கிறது. அரசியல் கட்சி என்பது மக்கள் நலன் காக்க, மக்களை பாதுகாக்க, நாட்டின் வளம் பாதுகாக்க, முன்னேற்றத்திற்காக செயல்படும் மக்கள் பணியில் உள்ளவர்கள்தான் ஒரு கட்சியை சார்ந்து அரசியல் பயணம் மேற்கொண்டுள்ளார்கள். ஆனால் இப்பொழுது எல்லாமே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் நடிகர் விஜய் தலைவராக செயல்படக்கூடிய டிவிகே கட்சி 108 இடங்களில் வெற்றி பெற்று மற்ற கட்சிகளை விட முதன்மையாக மக்கள் வாக்குகளை பெற்றிருக்கிறது. அதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. இப்பொழுது ஆட்சி அமைப்பதற்கு 118 உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவை. இவர்களிடம் இருப்பது 108. மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வெற்றி பெற்ற கட்சி, இரண்டாவது வந்த கட்சி, மூன்றாவது வந்த கட்சி என்று முடிவாகிவிட்டது. இவர்கள் 108, திமுக 73 கூட்டணி, அதிமுக கூட்டணி 53, அவர்கள் இருவரும் சேர்ந்து 126 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டுள்ளார்கள். இந்த சூழ்நிலையில் சட்டமன்றத்தை புதிய கட்சி ஆட்சி தொடர்வதற்கு 118 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவை. இவர்களிடம் இருப்பது 108. உண்மையான மக்கள் நலன் காக்கக்கூடியவர்கள், நாட்டின் வளம் காக்கக்கூடியவர்கள், அவர்கள் ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்து பயணித்திருந்தால் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இன்று இந்த ஆட்சி அமைவதற்குண்டான தார்மீக ஜனநாயக அடிப்படையில் ஆதரவு தெரிவித்திருப்பார்கள். இந்த 108 சட்டமன்ற உறுப்பினர்கள் போக மீதமுள்ள உறுப்பினர்களை அந்த கட்சியின் தலைவர் விஜய் சென்று பார்ப்பதும் கூப்பிடுவதும் ஜனநாயகத்திற்கு ஒரு அவமானமாக, கேவலமாக இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? கூட்டணி நாங்கள் ஆதரவு தருகிறோம், அப்படி தந்தால் எங்களுக்கு இந்த பதவி வேண்டும், எங்களுக்கு இதில் அங்கீகாரம் வேண்டும், ஆட்சியில் பங்கு வேண்டும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று கேட்கக்கூடியவர்கள் உண்மையான மக்கள் நலம் விரும்பக்கூடியவர்கள் அல்ல, நாட்டின் வளம் பாதுகாக்கக்கூடியவர்கள் அல்ல, சுயநலவாதிகள். மே 4 தேர்தல்
வாக்கு எண்ணிக்கை முடிந்து இந்நேரம் அரசியல் கட்சி அமைத்திருக்க வேண்டும். திடீரென்று திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி, இதுவரை எங்களுக்கு திமுக ஒற்றுமையாக உறுதுணையாக இல்லை, நாங்கள் விடுதலை பெற்றுவிட்டோம் என்று அந்த 5 எம்எல்ஏக்கள் இங்கு வந்து ஆதரவு கொடுக்கிறார்கள். 2 விடுதலை சிறுத்தைகள் மற்றும் மற்ற ஒரு 6 கம்யூனிஸ்ட் கட்சியாளர்கள், 2 இடம் முஸ்லீம் இஸ்லாமியர் கட்சி, மற்ற கம்யூனிஸ்ட் கட்சிகள். இப்பொழுது கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் என்ன சொல்கிறார்கள்? நாங்கள் ஆதரவு தருகிறோம், நாங்கள் யாரிடமும் கேட்க வேண்டிய. நான் ஒன்று கேட்கிறேன், திமுகவினுடைய கூட்டணியில் வைத்துதான் நீங்கள் வாக்குகள் பெற்றீர்கள். இந்த கூட்டணி கட்சிகள் காங்கிரஸாக இருக்கட்டும், வலதுசாரி இடதுசாரிகளாக இருக்கட்டும், இந்திய முஸ்லீம் லீக்காக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், திமுகவினுடைய வாக்குகளை பெற்றுதான் இந்த தேர்தலில் நீங்கள் வெற்றி பெற்றுள்ளீர்கள் என்பது மறக்க முடியாத உண்மை. ஆனால் இப்பொழுது நீங்கள் உண்மையிலே ஜனநாயகத்தை மதிக்கக்கூடியவர்களாக இருந்தால், இந்த தமிழ்நாட்டின் வளம் மக்கள் நலத்திற்காக அரசியல் செய்பவர்களாக இருந்தால், நிபந்தனையற்ற ஒரு ஆதரவை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வழங்கி இன்று ஆட்சி அமைத்திருக்க வேண்டும். இந்த தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்காக நீங்கள் குரல் கொடுத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் நேற்று கம்யூனிஸ்ட் அலுவலகங்களுக்கு சென்று அந்த கம்யூனிஸ்ட் தலைவர்கள் மத்தியில் பேசிக் கொண்டிருக்கிறார். இத்தனை நாட்களாக, இத்தனை வருடங்களாக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கைகோர்த்து அவர்களுடைய வாக்கு வங்கியின் மூலமாக வெற்றி பெற்ற கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் இன்று வெளியே வந்து பேட்டி கொடுக்கிறார்கள். திமுக எங்களுக்கு உடன்பட்டதல்ல, அவர்களிடம் கேட்க வேண்டிய அவசியம் அல்ல என்று. நீங்கள் பெற்ற வாக்குகள் திமுக பெற்றது. திமுகவுடைய வாக்குகளை தான் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். இப்பொழுது இங்கு வந்து நீங்கள் ஆதரவு தருகிறேன் என்று சொல்கிறீர்கள். சரி, ஆதரவு தரும் பொழுது இது உண்மையான ஆதரவா? நாளை திடீரென்று நீங்கள் இந்த ஆதரவை வாபஸ் பெற மாட்டீர்கள் என்பது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும்? நடிகர் விஜய் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் மூத்த தலைவர் செங்கோட்டையன் இருக்கிறார், அண்ணன் JCD பிரபாகரன் இருக்கிறார். இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை வருடங்களாக தோளோடு தோள் சேர்த்து பயணித்த, திமுகவோடு பயணித்த காங்கிரஸ் அதை விட்டு வெளியே வருகிறது. நாளை ஒரு 3 மாத காலங்களில் இவர்கள் மீண்டும் ஒரு தேவையை பூர்த்தி செய்ய உங்களை நெருக்கடி கொடுக்க மாட்டார்கள் என்பது எப்படி சாத்தியமாகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நிபந்தனையற்ற ஆதரவு தருகிறவர்கள் உண்மையிலே ஐயா காமராஜர், ஐயா கக்கன், ஐயா ஜீவா போன்ற அரசியல் தலைவர்களாக நாம் பார்க்கலாம். நிபந்தனை, எங்களுக்கு பதவி வேண்டும், ஆட்சியில் அதிகாரம் வேண்டும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும், அப்படி இருந்தால் நாங்கள் நிபந்தனை தருகிறோம் என்று வரக்கூடியவர்கள் மக்கள் நலம் காப்பவர்கள் அல்ல, சுயநலம் பார்ப்பவர்கள், சுயநலம் காப்பவர்கள். இவர்களை நம்பி தமிழக வெற்றிக் கழகம் எப்படி ஆட்சி செய்ய போகிறது என்று ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. மேலும் ஒரு மாற்றம் வேண்டும் என்று வாக்களித்த மக்கள் குழம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் முட்டாளாக்காமல் இந்த ஆட்சி அமைய வேண்டும், நிபந்தனையற்ற ஆதரவு தருபவர்களே உங்களோடு நிலைத்திருப்பார்கள் என்பதை நடிகர் விஜய் அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இவர்கள் எந்த நேரத்திலும் அவர்கள் தேவையை பூர்த்தி செய்ய உங்களை நிபந்தனையோடு ஒரு நெருக்கடி கொடுக்கும் காலகட்டத்தில் நீங்கள் அதற்கு ஒத்துப்போகவில்லை என்றால் நிச்சயமாக வெளியே வருவார்கள். அன்று இதேபோல் ஒரு தரமாற்றம் உண்டாகும். ஆகவே தெளிவான முடிவெடுங்கள். நிபந்தனையற்ற ஆதரவு தரக்கூடிய நல்ல மனிதர்களை சேர்த்து நீங்கள் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகத்தின் சார்பாக நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம். அது மட்டுமல்ல, நல்ல அறிவார்ந்த அரசியல் அனுபவம் வாய்ந்தவர்கள் ஆலோசனை உங்களுக்கு தேவைப்படுகிறது.
அண்ணன் செங்கோட்டையன் இருக்கிறார், அண்ணன் ஜே.சி.டி. பிரபாகரன் இருக்கிறார்கள், மற்றும் எண்ணற்றவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம். அதன்படி முதல் கால் எடுத்து வைப்பது அந்த அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருக்கும்படி எடுத்து வைக்க வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொண்டு மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகத்தின் சார்பாக வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி. மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகம் தலைவர் முனைவர் பொன் பாலசுப்ரமணியன்.